அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனு விக்ரம். கைஸ், கோவாவில் செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே செம்ம ஃபன்னாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கோவாவை நிறைய இடங்களை நம்ம சுற்றி காட்ட போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிராமர் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க, கோவாவில் இருக்குது. அந்த பீச்சில் வெறும் 350 ரூபா, 350 ருபீஸ்க்கு ஒரு செம்மையான பார்ட்டி போட்டில் சூப்பராக டால்ஃபினை பார்த்துக்கிட்டு அகோடா ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அங்கே ஜிம்மி பேலஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனை வைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். This is Manu Vikram, guys. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. Goa, 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 Goa. Guys, actually கோவாவில் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க பூரி வாங்கியிருக்கோம். அப்புறம் பூஜின்னு வாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் லெமன் பக்கா. சரிங்களா, சாப்பிட்லாம். சாப்பிட்டு ஒரு சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா கோவாவில் ஃபஸ்ட் டைமாக எப்படி இருக்குன்னு பார்த்தோம். செம்ம ஹீட்டுங்க, நல்லா ஹாட்டாக இருக்குது. ஓகே, பூரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏசி ரூமு. இங்கே உட்காந்து சாப்பிட்டா 70 ரூபா. சரிங்களா, ஏசி ரூமில் உட்காந்து சாப்பிட்டா 20 ரூபா. வெளியில் உட்காந்து சாப்பிட்டோம்னா 50 ரூபா. ஓகேவா, நல்லா 2 பூரிக்கு எக்கச்சக்கம் நேரம் எடுத்துட்டாங்க. கைஸ், நல்லா சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிராமர் பீச்சுக்கு போகிறோம். அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் சைட் சீயிங் போகிறோம். எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்கள். வாங்க போகலாம். ஆக்சுவலாக இங்கே ஹெல்மெட்டை மட்டும் நீங்கள் கழட்டிடக்கூடாது, கழட்டினா பயணம் போட்டுருவாங்க ஏரியா. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிராமர் பீச்சுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த இருக்குது பாருங்கள், அதான் மிராமர் பீச்சு. இல்லை, இந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, பக்காவா. அப்படியே வாங்க. ஆக்சுவலாக இது வழி போனோம்னா ஃபுல்லாக மணல், நல்ல வெயில் வேறு, அதனால் தாங்க முடியாது. அந்த சைடு அப்படியே மரத்து வழியே போகலாம். மிராமர் பீச்சில் பெரிய இதெல்லாம் கிடையாது, நிறைய கடைங்கள்லாம் கிடையாது, வெறும் எம்டி லேண்டு தாங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கும். இங்கே நின்று அந்த இடத்த பார்க்கலாம். சரிங்களா, இங்கே இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் வாட்சிங் இருக்குது, பார்ட்டி க்ரூஸ் இருக்குது. சரிங்களா, மிராமர் வந்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வச்சுருப்பாங்க அந்த பார்ட்டி க்ரூஸு. பார்த்தீங்களா, ஐ லவ் மிராமர். பக்காவாக போட்டிருக்கானா, அழகுங்க, சிறப்பா. ஸோ இந்த மிராமர் பீச் தான் வந்திருக்கோம். நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது, ஏதாவது டென்ட்டுலாம் போடணுன்னா அந்த சைடெலாம் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மரத்துக்கு கீழே. ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சிம் இருக்குது. பார்த்தீங்களா, பஞ்சிம் தான் கேபிட்டல் ஆஃப் கோவா. அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான், ஒரு 4-5 கிலோமீட்டர் அவ்வளோதான். நைஸ் கட்டிங். ஸ்வீட் பைனாப்பிள் 2 மீட்டர், தாஜா மீட்டர். ஹவ் மச்? 120. நெஜி, ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களா? முடியல, டயர்ட் ஆகலை. நேரத்தை எதிர்பார்த்து சாப்பிட்டாச்சு. நேரத்தை காத்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்குற எனக்கு தெரியும். டைம் ஆச்சுங்க. ஒன்றும் இல்லைடா தம்பி, பார்த்துக்கலாம். அடுத்து வசிக்க வேண்டியது இருக்குண்ணா. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீச்சுங்க. ஆனால் வெளியில் போனீங்கன்னா கருத்துருவீங்க. நான் ஆல்ரெடி கருத்துட்டேன், பிரச்சனை இல்லை, நீங்களாம் கருத்துருவீங்க. இந்த பீச்சில் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வைப்பாங்க. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம், கொண்டு போய் போட்டில் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், வாங்கிக்கோங்க. பார்த்தீங்களா, அதே போட்டில் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக கிளம்ப போகிறாங்க, ஆள் சேர்த்துட்டாங்க. போட்டு ஃபுல்லாகிடும், ஃபுல்லானால் தான் கூப்பிட்டு போவாங்க. இதில் என்னென்ன கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 350 ருபீஸ் டிக்கெட்டு. ஃபோட்டோ அகோடா இருக்குது பார்த்தீங்களா, அதை வாட்டர்லேருந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஃபோட்டோ அகோடாவோட சென்ட்ரல் பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் சைட் சீயிங் பார்க்கலாம், டால்ஃபினை சைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோர்ட் இருக்குது, அதையும் காட்டுறாங்க. ஜிம்மி பேலஸ் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு பேலஸையும் காட்டுறாங்க. பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. மிராமர் பீச்சோட இந்த சைடு இருக்கக்கூடிய வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுங்க. பீச் பக்கத்தில் ஒரு சூப்பரான ஹோட்டல் இருக்குது. அதோட அந்த பீச்சை பார்க்கும்போது அவ்வளவு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிராமர் போனீங்கன்னா இந்த போட்டில் ஒரு டைம் அவன் ட்ராவல் பண்ணுங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த இடத்த உங்களால் பார்க்க முடியும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஆர்கனைஸ் பண்ணுறாங்களே அது கூட இன்க்ளூடு தான். 7,000 நம்மகிட்ட பேமெண்ட் வாங்குறாங்க, அதோட சேர்த்து இது இன்க்ளூடு தான். பிளாக் ஆரோ அப்படின்னு கூடிய ஒரு போட்டு பாருங்க, பயங்கரமாக இருக்கா. கடலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் தலைவன். கடலுக்குள்ளே இப்போ தான் நான் போகிறேன், என்னைய பார்த்து வச்சுக்கங்கன்றாப்ல. புழுதி தெரிக்க ஓடுறாரு அவரு. செம கைஸ், பிளாக் ஆரோ 1 உள்ள மியூசிக்கெல்லாம் போடுவாங்க நான் நினைக்கிறேன், சரியா தெரியல. கரெக்டாக தண்ணி வர்றதுக்குள்ளே மேலே ஏறிட்டோம்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி ஃபுல்லாக ஷூவெல்லாம் நனைஞ்சிரும். வா வா ஏறி வா ஏறி வா மேலே ஏறி வா. அப்படி ஜி வானோ அது ஜி தானோ மேகுதான் ஏ மேகு மேகு மேகுதான். ஏறி ஏறி ஒதுங்க 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 ஏறி ஏறி. Yeah, you can get him, get him. Oh. Hi. Captain. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஒரு குரூப் ட்ரிப்பாக தான் போனோம். போன உடனே கேப்டனை சந்திச்சாச்சு. அது மட்டும் இல்லை நம்ம பசங்களும் செம்ம வைப்பில் இருந்தானுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. 6 மணி பாக்காயா பாக்கா ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். பார்த்தலாம், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் மூவிங். போட்டை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக அங்கேயே தான் நிற்கிறானுங்களே தவிர போகவே மாட்டேன்றானுங்க. நல்ல போட்டெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க. பக்கத்தில் வரக்கூடிய போட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக தான் உள்ளே கூட்டு போகிறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. பட் கடலில் இருக்கிறதுனால அந்த போரிங்னஸ் தெரியலைங்க. பக்கால பயங்கரமாக இருக்கு போங்க. கைஸ் நம்மளோட போட்டு கிளம்பிடுச்சுங்க. பக்கா உள்ளே போய் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? Bye, 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 bye. கிட்டத்தட்ட 4 போட்டு வந்துருச்சுங்க, மேலே தூக்கிட்டாங்க. நிப்பாட்டுங்கண்ணா நிப்பாட்டுங்க. படிக்கட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு பாருங்க, அது போயிடுச்சு. சோழப்புறத்தை நோக்கி Welcome to Black Airport Cruise. Black Airport Cruise is absolutely happy to happen. Please finally after the cruise not taken or guys பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம டான்ஸ் பண்ணலாம் இருக்குது. நம்மள ஆட ஆரம்பிச்சிட்டாங்களா பாருங்க. நம்ம ஒரு ஸ்டெப் போறா டேய் தம்பி, ஒரு ஸ்டெப் போறா டேய். பயங்கரமான சவுண்ட். கைஸ் போட்டு செம வைப்பில் கிளம்புதுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, பியர்ஸ் விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது. நான் அப்படியே பின்னாடி போய் பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. அந்த பின்னாடி வரக்கூடியவே அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். உள்ளே நல்லா சாங் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே இறங்கிடும். சரிங்களா?
எங்கு சென்றாலும் தமிழ் வாழ்க அப்படின்ற மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் தமிழ் பசங்க தமிழ் பாட்டு போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான குறிக்கோளில் இருப்பானுங்க. அந்த மாதிரி போட்டு செம்மையாக டான்ஸ் ஆனுங்க. கைஸ் டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாட்டெல்லாம் நிப்பாட்டினாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா டால்ஃபின் வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டால்ஃபினை பார்க்க ஆரம்பித்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு 2-3 தான் வந்துச்சு, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஜம்ப் பண்ணு, கம் ஆன், வா வா, வெளிய டான்ஸ் ஆடிட்டு டால்ஃபின்ஸை பார்த்த உடனே அந்த 350 ருபீஸ்க்கு ஒர்த்து அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அகோடா ஃபோர்ட் காமிச்சாங்க. அது ரொம்ப தூரமாக தான் தெரிஞ்சு, பட் நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் மொபைலெல்லாம் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சு. வெறும் கண்ணில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சுங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. அகோடா ஃபோர்ட்டை அங்கே காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலஸ் காட்டுறாங்க. அதான் ஜிம்மி பேலஸு. பயங்கரமான இடங்க. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல். அங்கெல்லாம் நம்மளால் போக முடியுமான்னு தெரியல, பட் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சைட் சீங் எல்லாத்தையுமே நல்லாவே பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. போட்டில் செம்ம குத்துனவங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு.